வாசக தோழமைகளுக்கு வணக்கம். ஓநாய் குலச்சின்னம் ஜியாங்ரோங். தமிழில் சி. மோகன். குரல் ஏவி மயிலா. அத்தியாயம் 27. இக்காலகட்டத்தில் ஓநாய்க்குட்டிக்கு சாப்பிட ஏராளமாய் கிடைத்தது. ஜாங் ஜியோன் வழங்கிய குதிரை இறைச்சியின் பலனாகவே இது நடந்தது. தாய் ஓநாய் எப்படி இளம் ஓநாய்க்குட்டிகளை பேணி பராமரிப்பதில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளும் என்பது நினைவுபடுத்தப்படும் போதெல்லாம் அதைவிடவும் சிறந்த அதிக உணவை ஓநாய்க்குட்டிக்கு தர வேண்டும் என ஜென் சங்கல்பம் செய்து கொள்வான். ஆனால் எல்லா இறைச்சியையும் அதற்கு என்றே அவன் சேமித்து வைத்திருந்த போதிலும் இறைச்சி வரத்து இல்லாமல் போய்விட்டதால் இன்னொரு வேளை உணவுக்கான இறைச்சி மட்டுமே இப்போது அவன் கைவசம் இருந்தது. ஜென் கவலைப்பட்டான். ஒரு நாள் மாலை மலைச்சரிவில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு எருது மின்னல் தாக்கி இறந்து விட்டதாக காவோ ஜியான்சோங் அவனிடம் தெரிவித்தான். அதனால் மறுநாள் அதிகாலையில் ஜென் தன்னுடைய கத்தியோடும் கோணிச்சாக்கோடும் மலைக்கு சென்றான். ஆனால் அங்கு மண்டை ஓடும் கடினமான எலும்புகளுமே எஞ்சியிருந்தன. ஓநாய்கள் சிறு இறைச்சி துண்டை கூட விட்டு வைத்திருக்கவில்லை. அவன் கீழே உட்கார்ந்து எலும்புகளை சோதித்து பார்த்தான். எலும்பு முறிவுகளில் ஓநாய்க்குட்டிகளின் சிறிய பல்தடங்கள் காணப்பட்டன. பெரிய ஓநாய்களும் குட்டிகளுமாக சேர்ந்து சுத்தமாக தின்று தீர்த்து விட்டிருந்தன. பிரிவு 3 சேர்ந்த முதியவர் ஒருவர் ஜென் அங்கு அமர்ந்திருந்த போது வந்தார். அவருடைய மந்தையைச் சேர்ந்த ஒன்றின் எலும்பு குவியல்தான் அது என்பது தெரிந்தது. அவர் ஜென்னிடம் சொன்னார், ஆடுகளை நோக்கி வருவதற்கான துணிச்சல் இப்போது ஓநாய் கூட்டத்திடம் இல்லாததால் அவற்றுக்காக ஒரு எருதை டெஞ்சர் கொன்றுவிட்டிருக்கிறது. அதை செய்ய அது இரவை தேர்ந்தெடுத்திருப்பதை பார். அப்போதுதான் இறைச்சியை அள்ளிக்கொண்டு செல்ல தொழிலாளர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். இளைஞனே, மேய்ச்சல் நிலத்தின் விதிகளை டெஞ்சர் தீர்மானிக்கிறது. அவற்றை மீறுபவர்களை அது தண்டிக்கிறது. இருண்ட முகத்தோடு தன்னுடைய மந்தையை நோக்கி மலைச்சரிவில் மெதுவாக குதிரையில் சவாரி செய்தார். முதிய மேய்ப்பர் சொன்ன விதிகள் பற்றி ஜென் யோசித்தான். அவை சொர்க்கத்தால், அதாவது பிரபஞ்சத்தால் நிர்ணயிக்கப்பட்ட இயற்கையான சட்டங்கள். மேய்ச்சல் சார்ந்த நாரோடி வாழ்க்கை சூழலில் ஒரு ஓநாய்க்குட்டியை வளர்ப்பது என்பது அதன் உற்பத்தி முறையை நிச்சயம் பாதிக்கும். ஓநாய்க்குட்டி ஏற்கனவே மேய்ச்சல் நிலத்துக்கு தொல்லை கொடுத்திருக்கிறது. இனி வரவிருக்கும் நாட்களில் அதனால் என்னென்ன புதிய பிரச்சனைகள் ஏற்படும் என யாருக்கு தெரியும்? அவன் வெறும் கையோடு திரும்பினான். அவன் தலையில் ஏகப்பட்ட எண்ணங்கள் சுழன்றன. டெஞ்சரை உற்று பார்த்தபடி சில கவிதை வரிகளை அவன் மனம் பின்னியது. நில உலகின் கூரையென வானம் பூமியை மூடியிருக்கிறது. வானம் இருண்டு பறந்து விரிந்திருக்கிறது. காற்றடிக்கும் பொழுது புல் சாய்கிறது. ஒரு ஓநாயும் கண்ணில் படவில்லை. ஓநாய்கள் அங்கு மின்னல் போல வந்து போகின்றன. மக்கள் அடிக்கடி ஓநாய்களின் குரல்களை கேட்கிறார்கள். அவற்றால் விளைந்த பாதிப்புகளை பார்க்கிறார்கள். ஆனால் அவற்றை நேரில் அபூர்வமாகத்தான் பார்க்கிறார்கள். அதனால்தான் மக்களுடைய மனங்களில் அவை மிகவும் புதிரானவையாகவும் மிகவும் தந்திரம் மிக்கவையாகவும் மாயாஜாலம் நிறைந்தவையாகவும் இருக்கின்றன. அவன் தொழிலாளர்களின் முகாமுக்கு சென்று கொஞ்சம் தானியங்களை விலைக்கு வாங்கினான். இறைச்சி இல்லாததால் அவனால் செய்ய முடிந்தது எல்லாம் ஓநாய்க்குட்டியின் உணவில் அதிக தானியம் சேர்ப்பதுதான். அடுத்ததாக ஒரு ஆடு வெட்டப்படும் வரை இப்படி சமாளிக்க வேண்டியதுதான். குடிலுக்கு திரும்பிய அவன் ஒரு குட்டி தூக்கம் போல நினைத்த பொழுது 3 நாய்க்குட்டிகளும் சந்தோஷமாக குறைத்தபடி ஓடின. ஜென் வழியில் வந்து மேற்காக பார்த்தான். எர்லாங், எல்லோ மற்றும் இர் மலைகளில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தன. எர்லாங்கும் எல்லோவும் தங்களுடைய தலைகளை உயர்த்தியிருந்தன. அவற்றின் வாய்களில் பெரிய இரையை கவ்வியிருந்தன. தொடர்ந்து இடைவிடாது பசி கிள்ளிக் கொண்டிருந்ததால் எர்லாங்கை பின்தொடர்ந்து மலைகளுக்கு சென்று வேட்டையாட எல்லோவும் இரும் போயின. அது ஒரு நல்ல நாளாக அமைந்துவிட்டிருப்பதைப் போல தெரிந்தது. அவற்றின் வயிறுகளை நிரப்பிக் கொண்டதோடு குட்டிகளுக்கும் கொண்டு வர முடிந்திருக்கிறது. நாய்களை வரவேற்ற ஜென் விரைந்தான். நாய்க்குட்டிகள் அவற்றின் வாய்களில் இருந்த உணவுக்காக மல்லாடின. எர்லாங் தன் வாயில் கவ்வியிருந்ததை கீழே வைத்துவிட்டு நாய்க்குட்டிகளை விரட்டியடித்தது. மீண்டும் அதை கவ்விக்கொண்டு வீட்டை நோக்கி ஓடியது. எர்லாங்கும் எல்லோவும் ஆளுக்கு ஒரு மர்மோட்டை கொண்டு வந்திருந்ததை பார்த்து ஜென்னின் கண்கள் பிரகாசித்தன. எர் பாத அளவிலான பொந்து நாயை கொண்டு வந்திருந்தது. அவனுடைய நாய்கள் இரையை வீட்டுக்கு கொண்டு வருவதை ஜென் இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறான். அதை எடுத்துக்கொள்வதற்காக அவன் சந்தோஷமாக ஓடினான். ஜென்னின் பாராட்டை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த எல்லோவும் இரும் கொண்டு வந்ததை உடனடியாக அவனுடைய காலடியில் வைத்துவிட்டு மேலும் கீழுமாக குதித்தன. வாள்களை ஆட்டியபடியும் சந்தோஷமாக குறைத்தபடியும் அவனை சுற்றி சுற்றி வட்டமடித்தன. ஜென்னுக்கு இதெல்லாம் புதிதாக இருந்தது.
எல்லோ அது கொண்டு வந்திருந்த மர்மோட்டின் முன்பு கால்களை தூக்கி நெஞ்சில் வைத்தபடி நின்று கொண்டிருந்தது. தான் பிடித்த இரை என்று அவனிடம் சொல்வது போல் இருந்தது அது. அந்த மர்மோட்டின் வயிற்றில் இருந்த வீங்கிய இளம் சிவப்பு வண்ண காம்புகளில் இருந்து அது பால் கொடுக்கும் பெண் என்பது தெரிந்தது. ஜென் 2 நாய்களின் தலையிலும் தட்டி கொடுத்தபடி நல்ல நாய்கள் நல்ல நாய்கள் என்று பாராட்டினான். ஆனால் எர்லாங் அது பிடித்து கொண்டு வந்ததை கீழே வைக்க மறுத்தது. ஜென்னை சுற்றி நடந்த அது பிறகு ஓநாய்க்குட்டியை நோக்கி ஓடியது. அதன் இரையான மர்மோட் மிக பெரியதாகவும் கொளுத்தும் இருப்பதை பார்த்த ஜென் ஓடிச் சென்று எர்லாங்கின் மயிர் அடர்ந்த வாளை பிடித்தபடி அதனிடம் இருந்து மர்மோட்டை பிடுங்கிக் கொண்டான். எர்லாங் அவதை பற்றி கவலைப்படாதது போல் வாலாட்டியது. மர்மோட்டின் பின்னன் கால்களில் ஒன்றை பிடித்தபடி அதை நிறுத்து பார்த்தான். 10 பவுண்டுக்கும் கூடுதலாக அதன் எடை இருக்கும் போல் இருந்தது. மினுமினுப்பான ரோமத்துடன் அந்த ஆண் மர்மோட் இருந்தது. ஜென் அதை அவனுக்கும் அவனுடைய குடல் தோழர்களுக்குமாக வைத்துக் கொள்ள விரும்பினான். அந்த சுவையான உணவை சாப்பிட்டு நீண்ட காலம் ஆகிவிட்டது. நாய்களால் பிடித்து கொண்டு வரப்பட்ட 3ஐயும் எடுத்துக்கொண்டு 3 நாய்களும் குதூகலமாக பின்தொடர ஜென் மகிழ்ச்சியாக குடிலை நோக்கி நடந்தான். பெரிய மர்மோட்டை குடிலுக்குள் வைத்துவிட்டு கதவை சாத்தினான். நாய்க்குட்டிகள் மற்ற 2ஐயும் ஆவலுடன் முகர்ந்து கொண்டிருந்தன. பெண் மர்மோட்டை நாய்க்குட்டிகளுக்கும் பொந்து நாயை ஓநாய்க்குட்டிக்கும் கொடுக்க ஜென் முடிவு செய்தான். ஓநாய்களுக்கு பிரியமான அந்த உணவை ஓநாய்க்குட்டி சாப்பிடவும் மேலும் அது தானாகவே ஒரு விலங்கை சாப்பிடுவதற்கான வழியாகவும் அது அமையும். கோடை காலத்தில் மர்மோட்டுகளின் மயிர்த்தோல் பெறுமதியற்றது. பொருள் கொள்முதல் நிலையம் அதை வாங்காது. அதனால் ஜென் அதை நன்றாக கூறு போட்டான். தோலும் இறைச்சியும் எலும்பும் குடல்களும் என்று அதை பிரித்து 3 பங்கை நாய்க்குட்டிகளுக்கு கொடுத்துவிட்டு கடைசியாக ஒரு பங்கை ஓநாய்க்குட்டிக்கு என சேமித்தான். இரத்தத்துடன் கூடிய இறைச்சியை பார்த்த மாத்திரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது நாய்க்குட்டிகளுக்கு தெரியும். அவை தரையில் கால்களை பரப்பிக்கொண்டு அவற்றின் பங்கை சண்டை சச்சரவில்லாமல் சாப்பிட்டன. பெரிய நாய்கள் 3ம் உணவை ஜென் பங்கு போட்ட விதத்தை பாராட்டும் வகையில் வாள்களை ஆட்டின. ஜாக் லண்டனில் த ஹாஃப் ஆஃப் த வைல்டு புத்தகத்தில் இருந்துதான் உணவை கூறுபிரிக்கும் வித்தையை ஜென் அறிந்திருந்தான். அந்த புத்தகத்தை அவன் இரவல் கொடுத்த பிறகு அது அவன் கைக்கு திரும்பவே இல்லை. இப்போது அது 2 குழுமங்களில் இருக்கும் மாணவர்களுக்கு இடையே சுற்றில் இருந்து கொண்டிருக்கிறது. பெரிய நாய்களின் வயிறுகள் உப்பியிருந்தன. அவை மலைகளிலேயே வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டிருந்தன. எனினும் அவற்றின் செயலுக்கு உரிய வெகுமதி அவற்றுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பது மேய்ச்சல் நிலத்தில் நிறுவப்பட்ட விதி. அதனால் ஜென் 4 மிட்டாய்களை எடுத்துக்கொண்டு குடிலை விட்டு வெளியில் வந்தான். 2ஐ எர்லாங்குக்கு கொடுத்தான். அவற்றை அதில் வாயில் வைத்துக்கொண்டு ஓரக்கண்ணால் எர்லாங்குக்கும் இர்ரும் அவன் என்ன கொடுக்கப் போகிறான் என்பதை பார்த்தது. மற்ற 2 நாய்களுக்கும் அவன் ஆளுக்கு 1 கொடுத்த பொழுது எர்லாங் மகிழ்ச்சியடைந்தது. பல்களாலும் நகத்தாலும் மிட்டாய்த்தாள்களை உரித்து அவற்றை நரநரவென்று கடித்து சாப்பிட்டது. எல்லோவும் இர்ரும் அவ்வாறே செய்தன. எர்லாங்கை விட குறைவாக கிடைத்ததில் அவற்றுக்கு வருத்தம் ஏதும் இல்லை. எல்லா இரையையும் எர்லாங் தான் பிடித்திருக்கும் என்றும் மற்ற 2 நாய்களும் அவற்றை கொண்டு வர மட்டுமே உதவியிருக்கும் என்றும் ஜென் நினைத்தான். இரத்த வாடையால் வெறி கொண்ட ஓநாய்க்குட்டி தன்னுடைய பின்னங்கால்களால் நின்றபடி காற்றை பிராண்டியது. அதன் பக்கம் பார்க்காமல் இருக்க ஜென் முயற்சித்தான். நாய்களின் பராமரிப்பை முடித்த பின்பு அதை கவனிக்கலாம் என ஜென் நினைத்திருந்தான். மேய்ச்சல் நிலத்தில் பல வகையான கொறிக்கும் விலங்குகள் இருக்கின்றன. தரை அணில்கள், பொந்து நாய்கள், வயல் எலிகள் ஆகியன பரவலாக காணப்படுபவை. பொந்து நாய்கள் எல்லா இடங்களிலும் காணப்படும். எந்த ஒரு குடிலில் இருந்தும் 15 அல்லது 20 அடி தூரத்திற்குள் அவை தென்படும். அவற்றின் துளைகளுக்கு வெளியே நின்றபடி சத்தமாக கிரீச்சிடும். சமயங்களில் அவற்றின் துளைகளுக்கு மேலாக ஒரு குடில் அமைக்கப்படும் பொழுது அவை புல் உணவை தவிர்த்துவிட்டு தானியங்களை சாப்பிடத் தொடங்கிவிடும். அவை தானியங்கள், பால் பொருட்கள், இறைச்சி போன்றதை திருடும். அவை சமயங்களில் புத்தகங்களை கூட கருமி வைத்துவிடும். பில்ஜியை பொறுத்தவரை பழங்காலத்தில் மங்கோலிய குழந்தைகள் வில்வத்தை பழகுவதற்கு இந்த பொந்து நாய்களே இலக்காக இருக்கும். மங்கோலிய குழந்தைகளிடம் அவர்களுடைய பெற்றோர்கள் குறிப்பிட்ட அளவு பொந்து நாய்களை குறிவைத்து அடிக்காமல் வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்வார்கள். மேய்ச்சல் நிலமானது குழந்தைகளின் மகிழ்ச்சி பூங்கா. அங்கு அவர்களுக்கு பிடித்தமான விளையாட்டு இது. இதில் அவர்கள் மூழ்கி போய்விடும் பொழுது வீட்டுக்கு சாப்பிட போக கூட மறந்து விடுவார்கள். அவர்கள் வளர்ந்ததும் சிறிய வில்லை கொடுத்துவிட்டு பெரிய வில்லை பெற்றுக்கொள்வார்கள். அதன் பிறகு குதிரையில் அமர்ந்தபடி பயிற்சி பெறுவார்கள். ரஷ்யாவை வென்ற செங்கிஸ்கானின் தளபதியான ஜாபே பாய்ந்து செல்லும் குதிரையில் இருந்தபடியே
100 அடி தொலைவில் இருந்து ஒரு பொந்து நாயின் தலையை குறிவைத்து அடிப்பார். மங்கோலியர்கள் குதிரை சவாரியிலும் குறிபார்த்து அம்பு பாய்ச்சுவதிலும் பெற்றிருந்த வித்தைகள் மேய்ச்சல் நிலத்தை காக்கவும் உலகை வெல்லவும் அவர்களுக்கு உதவின என்று பில்ஜி கூறுவார். மிகச்சிறிய சாதுரியமான மிகவும் சிரமமான இலக்கை பொந்து நாயை குறிபார்த்து அடிக்க பழகியதன் மூலம்தான் அவர்கள் வில்வித்தையில் சூரர்களானார்கள். ஜென் பொந்து நாயை அதன் வாளை பிடித்து தூக்கி பரிசோதித்தான். அவன் ஆடுகளோடு மேய்ச்சலுக்கு சென்ற இடங்களில் அவற்றை பெரிய அளவில் பார்த்திருக்கிறான். வளமான மேய்ச்சல் நில மலைகளில் மட்டுமே வளரக்கூடியவை இவை. ஓநாய்களுக்கு மிகவும் பிடித்த உணவான இவற்றின் இறைச்சியானது கொளுத்தும் இலசாகவும் இருக்கும் என ஜென் கருதினான். அதன் இரத்தத்தை ஓநாய்க்குட்டி முகர்ந்ததும் பாய்ந்து வந்து அப்படியே விழுங்கிவிடும் என ஜென் கற்பனை செய்தான். ஜென் அதை தலைகீழாக பிடித்தான். அதன் காயங்களில் இருந்து இரத்தம் ஒழுகி மண் தரையில் விழுந்தது. பட்டிக்கு வெளியில் நின்றபடி ஜென், குட்டி ஓநாய், குட்டி ஓநாய், சாப்பாட்டு நேரம் வா என்று கத்தினான். அதனுடைய கண்கள் சிவந்து போகும் அளவுக்கு ஓநாய்க்குட்டி உற்று பார்த்தது. அப்படியான உணவை அது இதுவரை பார்த்தது இல்லை. ஆனால் அது ஒரு நல்ல உணவு என இரத்த வாடை அதற்கு சொல்லியது. ஜென் அதனை உயர்த்தி பிடித்திருந்தான். ஓநாய்க்குட்டி மீண்டும் மீண்டும் எகிரி பாய்ந்தது. ஓநாய்க்குட்டி கொளுத்த பொந்து நாயையே விடாமல் பார்த்து கொண்டிருந்தது. இப்போது அது படு மூர்க்கமான காட்டு ஓநாய் போல் காணப்பட்டது. அதனுடைய 4 கோரை பற்களும் ஈறுகளும் தெரியும்படியாக வாய் திறந்திருந்தது. ஓநாய்க்குட்டியின் கொடூரமான தோற்றம் ஜென்னை அச்சுறுத்தியது. மேலும் சில முறை இரையை உயரப்பிடித்து ஆட்டிவிட்டு கடைசியாக அதை சுண்டிவிட்டான். ஓநாய்க்குட்டி இரையை துண்டு துண்டாக கிழித்து விழுங்கும் என ஜென் எதிர்பார்த்திருந்தான். ஆனால் இரையை எகிரி பாய்ந்து கவ்விய பிறகு ஓநாய்க்குட்டி செய்த காரியம் அவனை வியப்படைய வைத்தது. அவனால் விளக்கவோ மறக்கவோ முடியாத ஒரு காரியமாக இருந்தது அது. ஏதோ ஒரு சூடான இரும்பு துண்டை பிடித்து விட்டது போல ஓநாய்க்குட்டி அதை உடனடியாக கீழே போட்டுவிட்டு பின்வாங்கியது. பிறகு சில அடிகள் தள்ளி நின்று கொண்டு தன் கழுத்தையும் உடம்பையும் நீட்டி செத்த அந்த விலங்கை பயத்துடன் பார்த்தது. இப்படியாக 3 நிமிடங்கள் கடந்தது. அதன் கண்களில் இருந்து பயம் நீங்கியது. பிறகு அது தன் உடலை வளைத்து 7-8 முறை எகிரியது. கடைசியாக ஓடி போய் பொந்து நாயின் மீது பாய்ந்தது. ஒரு கடி கடித்ததும் பின்னால் குதித்து கொஞ்ச நேரம் அதை பார்த்தபடி இருந்தது. அந்த விலங்கு நகராமல் கிடப்பதை பார்த்ததும் மீண்டும் பாய்ந்து இன்னொரு கடி கடித்தது. பிறகு மீண்டும் அதை பார்த்தபடி இருந்தது. இப்படியாக 3 அல்லது 4 முறை அது தொடர்ந்து செய்தது. பிறகு ஒரு வழியாக நிம்மதியடைந்தது. ஓநாய்க்குட்டியின் கண்களில் மூர்க்கம் நீங்கி பயபக்தி குடிவந்தது. அது நடந்து போய் பொந்து நாயின் பக்கத்தில் நின்றது. அது மரியாதையுடன் தன்னுடைய வலது முன்னங்காலை வளைத்தது. பிறகு இடது முன்னங்காலை வளைத்தது. பின் அதனுடைய வலது பின்புறத்தால் பொந்து நாயை தொட்டு அதன் மீது உருண்டது. பிறகு எழுந்து நின்று மணலை உதறியது. பின் அதன் மறுபக்கம் சென்று முன்னர் மாதிரியே ஆனால் முறை மாற்றி செய்தது. ஜென் மிகுந்த பதற்றத்துடன் ஓநாய்க்குட்டியை கவனித்துக் கொண்டிருந்தான். ஓநாய்க்குட்டி என்ன செய்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. இதை எங்கிருந்து கற்றுக்கொண்டது என்றும் அது ஏன் அந்த விலங்கை தொட்டு அதன் மீது உருள்கிறது என்றும் அவனுக்கு விளங்கவில்லை. ஜென்னால் தன்னுடைய கண்களை நம்ப முடியவில்லை. அவன் ஓநாய்க்குட்டிக்கு எவ்வளவோ ருசியான இறைச்சியை கொடுத்திருக்கிறான். அப்போதுதான் கொல்லப்பட்டதில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட இறைச்சியை கூட சில சமயங்களில் கொடுத்திருக்கிறான். ஆனால் ஓநாய்க்குட்டி இதுபோல இதற்கு முன் செய்தது இல்லை. இந்த பொந்து நாயின் அப்படி என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஒரு விலங்கு அப்படியே கிடைத்ததற்காக அது தன்னைத்தானே பாராட்டிக் கொள்கிறதா? அல்லது சாப்பிடுவதற்கு முன்னாலான ஒரு சடங்கா? அவன் பலவாறு தலை வலிக்கும் அளவு யோசித்த பிறகு இப்போது அவன் ஓநாய்க்குட்டிக்கு தந்திருப்பது வித்தியாசமானது என்பதை உணர்ந்தான். அவன் இதுவரை கொடுத்தது எல்லாம் அவை என்னதான் நல்ல உணவாக இருந்தாலும் உடைந்த எலும்புகள், வெட்டப்பட்ட இறைச்சி மற்றும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட உணவுதான். ஆனால் இது இயற்கையானது. அதை போலவே தலையும் வாலும் உடலும் பாதமும் தோலும் மயிரும் என முழுமையாக இருப்பது. ஓநாய்க்குட்டி மூச்சை இழுத்தது. ஆனால் உடனடியாக அது சாப்பிடத் தொடங்கவில்லை. இறந்த விலங்கை சுற்றி நடந்து வந்தது. பலமுறை இவ்வாறு வேகமாக நடந்தது. வட்டத்தின் அளவை மாற்றாமல் நடையின் வேகத்தை கூட்டியது. முன் இளவேனிற் காலத்தில் குவியலாய் இறந்து கிடந்த இராணுவ குதிரைகளை சுற்றி புதிராகவும் அச்சமூட்டும் வகையிலும் வட்டமடித்த ஓநாய்களின் செயல் ஜென்னின் நினைவில் சட்டென வந்தது. டஜன் கணக்கான ஓநாய்கள் அடர்த்தியாக குவிந்து கிடந்த குதிரை சடங்களை சுற்றி உருவாக்கிய வட்ட தடயமானது ஒரு வகையான ஆவியுருவ எழுத்து போல அல்லது ஆவியுருவ ஓவியம் போல அமைந்து இருந்தது.
முதியவர்கள் டெஞ்சருக்கு அவை செலுத்தும் நன்றியின் வடிவம் என அதனை கருதினார்கள். அந்த வட்டம் எவ்வளவு கச்சிதமாக அமைந்திருந்ததோ அதே போன்றே ஓநாய்க்குட்டி உருவாக்கியதும் இருந்தது. இந்த 2 வட்டங்களுக்கும் நடுவில் இரை கிடந்தது. அந்த முழுமையான உணவை உண்பதற்கு முன்பாக ஓநாய்க்குட்டி டெஞ்சருக்கு நன்றி செலுத்துகிறதா? ஓநாய்க்குட்டி இன்னமும் வட்டமடித்துக் கொண்டிருந்தது. அந்த நாள் முழுவதும் அதற்கு இறைச்சி கிடைத்திருக்கவில்லை. அதனால் அது பயங்கரமான பசியில் இருக்கும். பொதுவாக இரத்தத்துடனான இறைச்சியை பார்த்தவுடன் பசியுடன் இருக்கும் ஓநாய் வெறி கொண்டு ஓடும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த ஓநாய்க்குட்டி இயல்புக்கு மாறாக தன் பசியை கட்டுப்படுத்தி கொண்டு சில சமய சடங்குகளை மேற்கொள்வது போல கவனம் செலுத்துகிறது? ஓநாய்களுக்கு இடையே ஒரு தொன்மையான சமயம் நிலவுகிறதா? அவற்றின் நடத்தைகளை வலுவான ஆன்மீக சக்தி கட்டுப்படுத்துகிறதா? கண்கள் திறந்து கொள்வதற்கு முன்பாகவே கூட்டத்தை விட்டு பிரிக்கப்பட்டு விட்ட இந்த ஓநாய்க்குட்டியிடம் கூட அந்த சக்தி செயல்படுகிறதா? ஒரு வழியாக ஓநாய்க்குட்டி நின்றது. மூச்சு வாங்கியது. மூச்சு இயல்புக்கு வரும் வரை காத்திருந்தது. பிறகு உதடுகளை இருமுறை நக்கிக் கொண்டது. அதன் கண்களில் பேராசையின் மூர்க்கமான ஜுவாலையும் பசியின் வெறியும் பிரகாசித்தன. தொன்மையான சமயம் சார்ந்த சாது நிலையில் இருந்து பசித்த காட்டு ஓநாயாக விரைவில் மாறியது. இரையின் மீது பாய்ந்து கடித்து விலங்கின் பாதி தோலையும் மயிரையும் கிழித்தது. அதன் அடியில் இருந்த சதை வெளியில் தெரிந்தது. அது கிழித்து கடித்து தின்றது. பொந்து நாயின் ஒரு பக்க இறைச்சியையும் எலும்புகளையும் விழுங்கிய பிறகு குடல்களை தின்று முடித்தது. அது சாப்பிடும் பொழுது அதன் சுவாபத்தில் முரட்டுத்தனமும் படபடப்பும் கூடியது. எலும்பு, சதை, தோல், மயிர், இரைப்பை, கசப்பான பித்த நீர் பையை கூட என எல்லாவற்றையும் ஒரே மாதிரி பாவித்து சாப்பிட்டது. கொஞ்ச நேரத்தில் தலையையும் குட்டி வாலையும் தவிர எல்லாவற்றையும் முடித்துவிட்டது. ஆனால் அதோடு நின்றுவிடவில்லை. பாதங்களால் தலையை பிடித்து கொண்டு பல் உட்பட பாதியை கடித்து தின்றது. பின் மறுபாதியையும் முடித்தது. குட்டியான மயிரடர்ந்த வாளையும் விட்டு வைக்கவில்லை. அதை 2ஆக கடித்து விழுங்கியது. கடைசியாக அந்த மண் தரையில் சிறு இரத்தத்திட்டும் கொஞ்சம் மூத்திரக்கரையுமே எஞ்சியிருந்தன. ஆனாலும் அது முழு திருப்தியடையவில்லை. ஜென்னுடைய கைகளில் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையில் அவனையே பார்த்தது. அவனை நோக்கி கொஞ்ச தூரம் நடந்தது. பின் தரையில் ஏமாற்றத்துடன் படுத்துக்கொண்டது. மேய்ச்சல் நில கொறிக்கும் விலங்குகளிடம் ஓநாய்க்குட்டிக்கு இருக்கும் விருப்பத்தை ஜென் தெரிந்து கொண்டான். அதனுடைய உள் உணர்வுகளையும் ஆற்றல்களையும் அவை விழிப்புறச் செய்வதை உணர்ந்தான். ஆயிரக்கணக்கான வருடங்களாக கொறிக்கும் விலங்குகளால் ஓலான்புலாக்கிற்கு பெரிய பாதிப்பு ஏற்படாததன் காரணத்தையும் புரிந்து கொண்டான். ஓநாய்க்குட்டியின் மீதான அன்பும் பாசமும் ஜென்னின் இதயத்தில் துள்ளி எழுந்தது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு நல்ல நாடகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது போல் உணர்ந்தான். அது எப்போதும் உயிரோட்டத்துடனும் ஆழ்ந்த ஞானத்தோடும் அமைந்து ஓநாய்க்குட்டியின் விசுவாசமிக்க ரசிகனாக அவனை மாற்றியிருந்தது. நாய்க்குட்டிகள் எலும்புகளை கரிமிக் கொண்டிருப்பதை ஓநாய்க்குட்டி ஏக்கத்துடன் பார்த்தது. ஜென் மர்மோட்டின் தோலை உரிப்பதற்காக குடிலுக்குள் சென்றான். நாய்களால் கடிக்கப்பட்டிருந்த கழுத்து பகுதியையும் தலையையும் வெட்டி அவற்றை துண்டங்களாக்கி ஓநாய்க்குட்டிக்கு இரவு உணவாக தரலாம் என ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்தான். பிறகு இறைச்சியை வெட்டினான். அது 3 பேருக்கான அருமையான உணவாக அமையும் அளவு இருந்தது. மாலையில் மேற்கின் சூரியன் மெல்ல பாதியளவு மறைவதை ஓநாய்க்குட்டி அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. சூரியன் அஸ்தமனம் ஆனதும் பசுமையான மலை உச்சியில் சில ஒளிக்கதிர்கள் மட்டுமே விழுந்திருந்த நிலையில் ஓநாய்க்குட்டி சுழன்று குடிலின் கதவை நோக்கி திரும்பியது. வினோதமான சில அசைவுகளை மத்தளம் கொட்டுவது போலவும் அல்லது இரையின் மீது பாய்வது போலவும் குட்டிக்கரணம் அடிப்பது போலவும் பரபரப்புடன் இருந்தது. பின்னர் தன்னுடைய சங்கிலியை ஆட்டி கிணுகிணுக்கச் செய்தது. அது நடை செல்ல வேண்டிய நேரம் என்பதை ஜென் அல்லது யாங்கிற்கு நினைவுபடுத்தியது. மற்றவர்கள் திரும்பி வருவதற்கு முன்னதாக ஜென் கொஞ்சம் இறைச்சியை சாப்பிட்டான். அப்போதுதான் எர்லாங்கும் எல்லோவும் பின்தொடர அவன் ஓநாய்க்குட்டியுடன் நடை போய் பெற முடியும். இந்த மங்கலான நேரம்தான் ஒரு நாளில் ஓநாய்க்குட்டியின் மிகவும் சந்தோஷமான தருணம். சாப்பாட்டு நேரத்தை விடவும் ஆவலோடு அது எதிர்பார்க்கும் நேரமும் இதுதான். ஜென்னை பொறுத்தவரை ஓநாய்க்குட்டியுடன் நடை போடுவது மிகவும் மகிழ்ச்சியான விடயம் என்றாலும் மிகவும் களைப்படையச் செய்கிற அந்த நாளின் மிகவும் கடினமான வேலை நேரமும் இதுதான். அபரிமிதமான உட்கொண்ட உணவினால் ஓநாய்க்குட்டி நன்கு வளர்ந்திருந்தது. அதன் வயதை ஒத்த நாயை விடவும் நீளமும் எடையும் அதற்கு மிகவும் அதிகமாக இருந்தது. அது பிறந்த போதிருந்த முடி உதிர்ந்து மினுமினுப்பான சாம்பல் மஞ்சள் மயிர் வளர்ந்திருந்தது.
அதன் பின்னால் இருந்த கருத்த பிடரிமயிர் நீளமாகவும் நேராகவும் ஒரு பெரிய காட்டு ஓநாய்க்கு இருப்பதைப் போல் இருந்தது. அதன் முகமும் நீண்டு விட்டிருந்தது. மூக்கின் மீது இருந்த ஈரமுனை ரப்பர் பேட்டில் மூடியைப் போல் காணப்பட்டது. அந்த மூக்கை கிள்ள ஜென்னுக்கு மிகவும் பிடிக்கும். அவன் அப்படி செய்யும் பொழுது அது தும்மல் போடும். அதன் காதுகள் கடினமானதாகவும் நீளமானதாகவும் வளர்ந்திருந்தன. தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அது ஒரு காட்டு ஓநாயைப் போலவே இருந்தது. அதன் முகத்தில் மிகவும் அச்சுறுத்தக்கூடியதாகவும் அதே சமயம் மிக கவர்ச்சியாகவும் இருந்தது அதனுடைய கண்கள்தான். அவை வட்டமாக இருந்த போதிலும் மேல் நோக்கியும் வெளிப்புறமாகவும் சற்றே சரிந்திருந்தன. பீஜிங் ஓபரா கலைஞரின் முகத்தில் வரையப்பட்டிருக்கும் கண்களை விடவும் கவர்ச்சியாக இருந்தன. அதன் கண்களின் உள் மூனைகள் கீழ் நோக்கி சரிந்ததானது மிகவும் பயமுறுத்துபவையாக தோற்றமளித்தன. ஓநாய்க்குட்டிகளின் இமைகள் லேசான சாம்பல் மஞ்சள் வண்ண மயிர்களால் அடர்ந்து காணப்பட்டது. ஆனால் மிகவும் பயங்கரமாக தெரிவது என்னவென்றால், அது கோபப்படும் பொழுது அதன் மூக்கின் ஓரமாக விழும் குழிகள்தான். ஓநாய்க்குட்டி கோபப்படும் பொழுது ஜென் அதன் கண்களை பார்க்க துணியமாட்டான். அவனோடு ஓநாய்க்குட்டி ஒட்டி பழகிய பிறகு அதன் மகிழ்ச்சியான தருணங்களில் ஜென் உரிமை எடுத்துக்கொண்டு அதன் காதுகளை பிடித்து தூக்கி அதன் முகத்தை ஏந்தி கொள்வான். 100 நாட்களுக்கும் மேலாக அவன் அந்த முகத்தை கவனித்து இருந்தான். அதை அவனுக்கு நன்றாக தெரியும். அதில் அவனுக்கு அடிக்கடி ஒரு சிரிப்பை பார்த்திருக்கிறான். ஆனால் வேறு பல சமயங்களில் அவன் பயந்து போயும் இருக்கிறான். அவனுடைய முதுகுத்தொண்டை உறைய வைக்கும் கண்களை அவன் பலமுறை பார்த்து பயந்திருக்கிறான். அது தன்னுடைய 4 கோரை பற்களையும் வெளிக்காட்டும் பொழுது அவை நாகப்பாம்பினுடையதை விழவும் மிகவும் ஆபத்தானவை என்று அவன் நடுங்கியிருக்கிறான். அதே சமயம் அவன் அவ்வப்போது அதன் வாயை திறந்து தன் விரல்களால் அதன் கோரை பற்களை தடவி பார்த்தும் இருக்கிறான். அவை வலுவாகவும் இறுக்கமாகவும் இருந்ததோடு மட்டும் அல்லாமல் அவற்றின் முனைகள் மிகவும் கூராக காணப்பட்டன. ஓநாய்களுக்கு மிகவும் ஆற்றல் மிக்க அதே சமயம் அழகான எல்லாவிதமான ஆயுதங்களும் கூடிய முகத்தை டெஞ்சர் அளித்திருக்கிறது. கடந்த சில வாரங்களாக அதனுடைய உடல் எடையை விடவும் பலம் மிக வேகமாக கூடிவிட்டிருக்கிறது. இப்போதெல்லாம் ஜென் அதை நடத்து கொண்டு போவதில்லை. மாறாக அதோடு சேர்ந்து அவன் இழுபட்டு போகிறான். அவன் பட்டியை விட்டு வெளியேறியதும் ஓநாய்க்குட்டி புல் சரிவுக்கு அவனை எரிது வண்டியை இழுத்துச் செல்வது போல இழுத்து கொண்டு போகும். ஓநாய்க்குட்டியின் கால்கள் வலுப்பெறவும் அதனுடைய ஓட்டத்திறன் மேம்படவும் வசதியாக ஜென்னும் யாங்கும் ஓடுவார்கள். ஓநாய்க்குட்டி அவர்களை இழுத்து கொண்டு அவர்கள் ஓட முடியாத அளவு களைத்து போன பின்னரும் விடாமல் ஓடும். ஜென்சனுக்கு கை வலிக்கும், உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டும். ஜென்னின் முகம் வெளுத்து கால்களில் சதைப்பிடிப்பு ஏற்படும் அளவுக்கு அவனை ஓநாய்க்குட்டி ஓட வைக்கும். ஆரம்பத்தில் ஓநாய்க்குட்டியோடு ஓட அவன் திட்டமிட்ட பொழுது தன்னையும் திடப்படுத்திக் கொள்ளும் காரியமாகவே அதை அவன் நினைத்தான். ஆனால் வெகு தொலைவு ஓடக்கூடிய ஓநாய்க்குட்டியின் ஆற்றல் வெளிப்பட்டதும் அவன் தன்னம்பிக்கை இழந்தான். அதிவிரைவாக ஓடக்கூடிய மங்கோலிய குதிரைகளால் கூட ஓநாய்களின் ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஓநாய்க்குட்டி பெரிதாக வளர்ந்த பின்பு அதோடு எப்படி நடை போகப் போகிறோம் என்று ஜென்னும் யாங்கும் கவலைப்படத் தொடங்கினார்கள். அவர்கள் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் அது என்றேனும் ஒரு நாள் அவர்களை இழுத்து கொண்டு போய் ஓநாய் கூட்டத்தின் மத்தியில் விட்டுவிடும். சமயங்களில் ஓநாய்க்குட்டி ஜென்னையோ யாங்கையோ சுண்டி தரையில் விழவைத்து கூட விடும். அதை பார்த்து குடில்களில் இருக்கும் பெண்களும் குழந்தைகளும் வெகுவாக ரசிப்பார்கள். ஓநாய் வளர்ப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பீஜிங் மாணவர்கள் ஓநாய்க்குட்டியோடு நடந்து போவதை மிகவும் ரசித்தார்கள். அவர்களுடைய அறிவியல் பரிசோதனைக்காக டெஞ்சர் அவர்களை தண்டிக்கும் நாளுக்காக காத்திருந்தார்கள். கொஞ்சம் ரஷ்ய மொழி தெரிந்த ஒரு நடுத்தர வயது மேய்ப்பர் ஒரு முறை ஜென்னிடம், மனிதர்களால் ஓநாயையோ அல்லது அறிவியலையோ பழக்கப்படுத்திவிட முடியாது என்று கூறினார். ஓநாய்க்குட்டியை அவதானிக்கவும் அறிந்து கொள்ளவுமே தான் விரும்புவதாகவும் அதை பழக்கப்படுத்தும் நோக்கம் தனக்கு இல்லை என்றும் ஜென் விளக்கமளித்தான். ஆனால் அதை யாரும் நம்பவும் இல்லை, கேட்கவும் இல்லை. வேட்டை நாய் வகையைச் சேர்ந்த ஒரு பெண் வாயோடு ஓநாயை அவன் இணை சேர்க்கும் எண்ணத்தோடு இருக்கிறான் என்பது மேய்ச்சல் நிலம் முழுவதும் பரவியிருந்தது. பெண் நாயை ஓநாய் பசி வெறியோடு விழுங்கிய கதையை கேட்க காத்திருப்பதாக அவர்கள் சொன்னார்கள். ஓநாய்க்குட்டி ஜென்னை இழுத்து கொண்டு மகிழ்ச்சியாக ஓடியது. அதற்கு இணையாக ஓடியதில் ஜென்னுக்கு கடுமையான மூச்சு வாங்கியது. ஆரம்பத்தில் ஓநாய்க்குட்டி எவ்வித இலக்கும் இன்றிதான் ஓடியது. ஆனால் சமீப நாட்களாக அது வடமேற்கு திசையை நோக்கி, அதாவது இரவில் ஓநாய்களின் ஊளைகள் ஒருமுனைப்பட்டிருக்கும் இடத்தை நோக்கி ஜென்னை இழுத்து கொண்டு ஓடியது. அதன் ஆர்வம் மேலெழுந்து காணப்பட்டது.
அது எங்கு போக விரும்புகிறதோ அங்கு தன்னை கூட்டிப் போகட்டும் என்று ஜென் அனுமதித்திருந்தான். ஒரு மலையிடுக்கை கடந்து ஒரு நேர்த்தியான சரிவை அடைந்திருந்தார்கள். இதுவரை இவ்வளவு தொலைவு அவர்கள் வந்தது இல்லை. குடிலில் இருந்து 3 அல்லது 4 லீ தூரம் அவர்கள் வந்துவிட்டிருப்பதை ஜென் உணர்ந்தான். அது அவனுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தியது. ஆனால் 2 நாய்களின் பாதுகாப்பும் அவனுடைய கனத்த தடியும் இருப்பதால் ஓநாய்க்குட்டியை திரும்பும்படி வலியுறுத்த வேண்டியது இல்லை என அவன் முடிவெடுத்தான். அவர்கள் மேலும் 1/2 லீ தூரம் அளவுக்கு ஓடினார்கள். அதன் பிறகு ஓநாய்க்குட்டி நின்று அதை சுற்றி கிடந்தவற்றை முகர்ந்து பார்த்தது. குவிந்து கிடந்த மாட்டுச்சாணம், மண்மேடு, ஒரு வெள்ளை எலும்பு துண்டு, புல்கூட்டம், ஒரு பாறை என தரையில் இருந்த எந்த ஒன்றையும் விடாமல் முகர்ந்தது. அது அப்படி முகர்ந்தபடியே சென்ற பொழுது திடீர் என அதன் முதுகு மயிர்கள் சிறகுகளைப் போல் குத்திட்டு நின்றன. அதன் கண்கள் திகைப்பிலும் மகிழ்ச்சியிலும் பிரகாசித்தன. புல்கூட்டத்தினுள் தலையை புதைத்து கொண்டு தொடர்ந்து முகர்ந்து பார்த்தபடி சென்றது. பிறகு தலை நிமிர்த்தி அஸ்தமனமாகிக் கொண்டிருக்கும் சூரியனை பார்த்து ஊளையிட்டது. அது முன்பைப் போல பரவசத்தோடும் மகிழ்ச்சியோடுமான ஊளையுமாக இல்லாமல் சோகமும் கவலையும் மிகுந்ததாக இருந்தது. அதன் சிறை வாழ்க்கை பற்றி தன் உறவினர்களிடம் முறையிடுவது போல ஜென் நினைத்து கொண்டான். எர்லாங்கும் எல்லோவும் புல்லை முகர்ந்து பார்த்தன. அவற்றின் முதுகுமயிர்களும் சிரித்து கொண்டன. அவை மண்ணை பிராண்டி வெறியோடு குரைத்தன. ஓநாய்க்குட்டியும் நாய்களும் ஓநாயின் மூத்திர வாசனையை கண்டுபிடித்து இருக்கின்றன என்பதை ஜென் புரிந்து கொண்டான். தன் ஷூவால் புல்லை விலக்கி பார்த்தான். பல புல்தண்டுகளின் அடிப்பகுதி மஞ்சளாகி இருந்தது. கார நெடி அவன் முகத்தை தாக்கி மூக்கை தாக்கி அவனை பதற்றமடைய செய்தது. அது இப்போதுதான் பெய்யப்பட்ட மூத்திரம். அப்படியானால் ஓநாய்கள் இன்னமும் முகாமை சுற்றித்தான் திரிந்து கொண்டிருக்கின்றன. அஸ்தமன சூரியன் கரும்பச்சை நிழலால் மலைச்சரிவை மூடியது. இதமான காற்று வீசிய பொழுது புற்கள் அலைந்ததில் அவை ஓநாய் கூட்டத்தின் முதுகுகளைப் போல் தோற்றமளித்தன. ஒரு எதிர்பாராத தாக்குதல் நிகழக்கூடும் என ஜென் பயந்தான். அப்போது ஓநாய்க்குட்டி மூத்திரம் பெய்வதற்காக தன் காலை தூக்கியது. குட்டியை பிரிந்த தாய் ஓநாய் பரிதவிப்பு கொண்டிருப்பதை உணர்ந்தது ஓநாய்க்குட்டி. மேலும் அதற்கு எப்படி தகவல் அனுப்புவது என்பதை ஒரு எதிர்பாராத தாக்குதல் நிகழக்கூடும் என ஜென் பயந்தான். அப்போது ஓநாய்க்குட்டி மூத்திரம் பெய்வதற்காக தன் காலை தூக்கியது. குட்டியை பிரிந்த தாய் ஓநாய் பரிதவித்துக் கொண்டிருப்பது குட்டிக்கு தெரிவது போல் தெரிந்தது. மேலும் அதற்கு எப்படி தகவல் அனுப்புவது என்பதை ஓநாய்க்குட்டி கற்றுக்கொண்டு விட்டிருந்தது. தாயோடு அது தொடர்பு கொண்டு விட்டால் அதன் பின் விளைவுகள் கற்பனை செய்ய முடியாத அளவில் இருக்கும். வேறு யோசனைக்கு இடம் தராமல் ஜென் ஓநாய்க்குட்டியை ஒரு சுண்டு சுண்டி பின்னுக்கு இழுத்தான். தாயை கண்டுபிடிப்பதற்கான அதன் திட்டமும் ஆசையும் தடுக்கப்பட்டதில் ஆத்திரம் அடைந்த ஓநாய்க்குட்டி பம்மியது. பின் ஒரு அசல் காட்டு விலங்கைப் போல ஜென் மீது எகிரி பாய்ந்தது. ஜென் சட்டென சுபாவமாக பின்விலகி கொண்ட போதிலும் கால் இடறி புல்கூட்டத்தில் விழுந்தான். அவனுடைய கரண்டைக்கால் சதையில் ஓநாய்க்குட்டி சீற்றத்துடன் கடித்தது. வலி தாங்க முடியாமல் அலறினான் ஜென். அவனுடைய உடலில் பீதி படர்ந்திருந்தது. அதன் கோரை பற்கள் அவனுடைய கால் சராயின் ஊடாக சென்று சதையில் பாய்ந்திருந்தன. அவன் உடனடியாக எழுந்து உட்கார்ந்து கொண்டு ஓநாய்க்குட்டியின் மூக்கின் முனையை பிடித்து தள்ளிவிட்டான். ஆனால் ஓநாய்க்குட்டி படு மூர்க்கத்துடன் காணப்பட்டது. ஜென்னுடைய காலில் இருந்து சதையை குதறி எடுத்தால்தான் அது திருப்தி அடையும் போல் இருந்தது. நாய்கள் திகைத்து போயிருந்தன. பின் சுதாரித்து கொண்டு செயலில் இறங்கின. ஓநாய்க்குட்டியின் கழுத்தின் பின்புறத்தை கவ்வியபடி எல்லோ அதை இழுத்து வெளியேற்ற முயற்சி செய்தது. எர்லாங் ஓநாய்க்குட்டியை பார்த்து வெறித்தனமாக குரைத்தது. இடி போன்ற அதன் குரைப்பில் மிரண்டு போன ஓநாய்க்குட்டி ஒதுங்கியது. பயத்தில் நிலை குலைந்திருந்தான் ஜென். ஓநாய்க்குட்டியின் பற்களில் அவனுடைய இரத்தத்தை பார்த்தான். எர்லாங்கும் எல்லோவும் இளம் ஓநாயை கட்டுப்படுத்தி வைத்திருந்ததால் ஜென் அதன் கழுத்தை பிடித்து தன்னுடைய கைகளில் இருக்க பற்றி கொண்டான். ஓநாய்க்குட்டி தொடர்ந்து போராடியது, உருமியது. அதனுடைய கண்கள் ஒளிர்ந்தன. கோரை பற்களை காட்டியபடி இருந்தது. ஜென் குரைப்பதை நிறுத்தும்படி நாய்களை பார்த்து கத்தினான். ஒரு வழியாய் அவை குறைப்பதை நிறுத்தின. ஓநாய்க்குட்டியும் போராடுவதை கைவிட்டது. ஜென் பிடியை கொஞ்சம் தளர்த்தியதும் ஓநாய்க்குட்டி தன் உடலை உலுக்கியபடி பின்வாங்கியது. ஜென்னை அச்சுறுத்தும் விதமாக பார்த்தது. அதன் முதுகுமயர் இன்னமும் குத்திட்டுபடியே இருந்தது. ஜென் கோபத்தோடு அதே சமயம் பயத்தோடும் காணப்பட்டான். ஓநாய்க்குட்டியே, உனக்கென்ன கண் குருடாகிவிட்டதா? என்னை கடிப்பதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் என்று மூச்சு விடாமல் கேட்டான். ஒரு வழியாக பரிச்சயமான அந்த குரல் குரூரமான பைத்தியக்காரத்தனத்தில் இருந்து ஓநாய்க்குட்டியை மீட்டது. அது தலை நிமிர்த்தி தன் முன்னால் இருக்கும் மனிதனை உற்று பார்த்தது. ஜென் யார் என்பது அதற்கு மெல்ல பிடிபடுவது போல் இருந்தது. அதன் கண்களில் வருத்தம் தெரிவிப்பதற்கான சிறு தடயமும் இல்லை.
ஜென்னுடைய காயத்தில் இருந்து ரத்தம் வழிந்தது. அவனுடைய ஷூவுக்குள் ரத்தம் புகுந்து கொண்டிருந்தது. தட்டு தடுமாறி எழுந்து கொண்ட ஜென் தன்னுடைய கனத்த தடியை அங்கிருந்த ஒரு விலங்கு வலைக்குள் நுழைத்து சங்கிலியின் இரும்பு வளையத்தை அதற்கு தற்காலிக கம்பத்தில் மாட்டினான். பின் அங்கிருந்து சில எட்டுகள் நகர்ந்து சென்று திரும்பி உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய ஷூவை கலற்றினான். கால் சராயை சுருட்டி இழுத்து விட்டு கொண்டான். 4 சிறிய துளைகள் விழுந்திருந்தன. நல்ல வேளையாக அவனுடைய பேண்ட் துணியானது கித்தான் போன்றது என்பதால் அந்த கடியின் வீரியத்தை பெருமளவில் அது தாங்கிக் கொண்டது. அதனால் காயங்கள் ஆழமாக இல்லை. காயங்களை சுற்றியிருந்த தோலை அமுக்கி சுத்தமான இரத்தத்தை ஜென் வெளிவரச் செய்தான். அதன் மூலம் நஞ்சை வெளியேற்றினான். மேய்ப்பர்களிடமிருந்து அவன் கற்றுக்கொண்டிருந்த விடயம் இது. கிட்டத்தட்ட பாதி ஊசிக்குழாய் அளவுக்கு இரத்தத்தை அவன் பிதுக்கி வெளியேற்றிய பிறகு அவனுடைய சட்டையில் இருந்து ஒரு துண்டை கிழித்து காயத்தை சுற்றி கட்டினான். ஜென் மறுபடியும் எழுந்து கொண்டு சங்கிலியை பிடித்தபடி குடிலின் திசையில் அதன் தலையை திருப்பினான். குடிலில் இருந்து வரும் சமையல் புகையை காட்டி, குட்டி போனாய் சாப்பிடப் போகலாம் வா, கொஞ்சம் தண்ணீர் குடி என்று கத்தினான். ஒவ்வொரு நடைக்கு பின் அதை மீண்டும் திரும்ப கூட்டிக் கொண்டு போவதற்கான ஒரே வழியாக ஜென்னும் யாங்கும் இதை கையாண்டார்கள். உணவு தண்ணீர் என்பதை கேட்டவுடன் அப்போது நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு வாயில் எச்சி உழுக வீட்டை நோக்கி ஜென்னை இழுத்து கொண்டு ஓடியது. ஓநாய்க்குட்டி தன்னுடைய உணவு கிண்ணத்தை நோக்கி ஓடி உணவையும் தண்ணீரையும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தது. கம்பத்தில் இருந்து இரும்பு வளையத்தை மாட்டிவிட்டு அதற்கு மர்மோட்டின் கழுத்தையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் கொண்டு வந்து தந்தான். அது கழுத்தை புறக்கணித்துவிட்டு தண்ணீரை வேக வேகமாக குடித்தது. ஒவ்வொரு முறை நடை போகும் பொழுதும் அது நடை முடிந்ததும் விருப்பத்தோடு திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் நாள் முழுவதும் நடை போடுவதற்கு முன்பாக அதற்கு தண்ணீர் கொடுப்பது இல்லை. அது ஓடி களைத்து வறண்டு போய் தாகத்தோடு இருக்கும் பொழுது தண்ணீர் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அவர்களை ஒரே ஓட்டமாக குடிலுக்கு இழுத்து கொண்டு வந்துவிடும். ஜென் தன்னுடைய காயத்தை கவனிப்பதற்காக குடிலுக்குள் சென்றான். காயத்தை பார்த்து பதறிப்போன காவோ அவனை உடனடியாக மருத்துவரை பார்த்து விஷமுறிவு ஊசி போட்டுக் கொள்ளும்படி வற்புறுத்தினான். ஜென்னும் ஆபத்தை உணர்ந்தவனாக பிரிவு 3 உள்ள மாணவர்கள் குடிலுக்கு சவாரி செய்தான். அங்கு வெறுங்கால் மருத்துவரான லிட்டில் பெங்கிடம் தன் காயத்துக்கு வெறிநாய்க்கடி ஊசி போடும்படியும் சிகிச்சை அளிக்கும்படியும் கேட்டுக்கொண்டான். மேலும் அவரிடம் காயம் பற்றி எவரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என்றும் கெஞ்சினான். அவன் ஏற்கனவே அவனிடம் இருந்து இரவல் பெற்றிருந்த புத்தகத்தை அவரே வைத்துக் கொள்ளலாம் என்றும், அது தவிர மேலும் 2 புத்தகங்களை நெப்போலியன் வாழ்க்கை வரலாறு மற்றும் பால்சக்கின் நாவல் ஒன்றும் அவருக்கு தருவதாகவும் அவன் தெரிவித்தான். பெங் சம்மதித்தார். என்றாலும் குறைபட்டு கொண்டார். குழும அலுவலக மருத்துவமனை ஒரு சமயத்தில் 3 அல்லது 4 வெறிநாய்க்கடி ஊசி மருந்து குப்பிகளையே எனக்கு தருகிறது. நான் ஏற்கனவே மேய்ப்பர்களின் நாய்களால் கடிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு 2ஐ பயன்படுத்தி விட்டேன். ஆக நான் மறுபடியும் இந்த வெயிலில் அங்கு போய் வர வேண்டும். ஜென் அவனை சமாதானப்படுத்திய போதிலும் அவர் சொன்னதை அவர் சரிவர கேட்டிருக்கவில்லை. அவனுடைய யோசனை எல்லாம் ஓநாய்க்குட்டியை எப்படி தக்க வைத்துக் கொள்ளப் போகிறான் என்பது பற்றியே இருந்தது. மேய்ச்சல் நில விதிகளின்படி ஒரு நாய் ஆட்டை கடித்துவிட்டால் கூட அதை கொன்றுவிட வேண்டும். அது ஒரு மனிதனை கடித்துவிட்டால் அந்த இடத்திலேயே அதை அடித்து கொன்றுவிட வேண்டும். ஓநாய்க்குட்டி மனிதனை கடித்து விட்டிருக்கிற பொழுது அதற்கு வேறு பரிகாரம் இருக்காது. ஓநாய்க்குட்டியை வளர்ப்பது என்பதே இயற்கை விதிகளை மீறிய செயல். இப்போது அதன் இருப்பே கேள்விக்குறியாக மாறிவிட்டது. அவன் குடிலுக்கு திரும்பிய பொழுது யாங்கும் காவோவும் மனிதர்களை கடிக்கத் தொடங்கிவிட்ட ஓநாய்க்குட்டியை இனி எப்படி கையாள்வது என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருப்பதை கேட்டான். என்ன ஒரு மிருகம் இது! காவோ கத்தினான். அது ஜென்னை கடிக்கிறது என்றால் வேறு யாரை விட்டு வைக்கும்? நாம் அதை கொல்லத்தான் வேண்டும். அது வேறு யாரையாவது கடித்துவிட்டால் என்ன செய்வது? இலையுதிர் காலத்தில் நாம் புதிய மேய்ச்சல் பிரதேசத்துக்கு செல்ல வேண்டியிருக்கும். அப்போது வெறிநாய்க்கடி ஊசி மருந்து கிடைப்பது சுலபமாக இருக்காது. நாய்க்கடியை விடவும் மோசமானது ஓநாய்க்கடி. அது ஆளையே கொன்றுவிடும். யாங்கி மெதுவாகச் சொன்னான். குழுமம் இனிமேல் நமக்கு தடுப்பு மருந்து எதுவும் தராது என்றே நினைக்கிறேன். வேலை பார்க்கும் இடத்தில் ஓநாயோ நாயோ கடித்தால் மட்டுமே பயன்படுத்துவதற்காக அவர்கள் அதை பொக்கிஷம் போல் பாதுகாத்து வைத்திருப்பார்கள். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக ஓநாய்க்குட்டியை விடுதலை செய்துவிட வேண்டும். இல்லை என்றால் அதை கொல்வதற்கு அவர்கள் யாரையாவது அனுப்புவார்கள். ஓநாய்க்குட்டி ஏற்கனவே ஒருவரை கடித்துவிட்ட நிலையில் நீ அதை விடுவிப்பது பற்றி பேசுகிறாய். அது இப்போது நடக்காது. இப்போது அவன் என்ன செய்ய வேண்டும் என்று ஜென் அறிந்திருந்தான். அவன் பல்லை கடித்துக்கொண்டு, நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். நாம் அதை கொல்லவும் வேண்டாம், விடுவிக்கவும் வேண்டாம்.
நாம் அதை கொன்றால் என்னுடைய இந்த காயங்களுக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது. மேலும் கடந்த சில மாதங்களாக நாம் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளும் வீணாகவிடும். அதை விடுவிப்பது என்பது மரண தண்டனைக்கு ஒப்பானது. ஒருவேளை அதன் கூட்டத்தை அது அடைந்து விட்டாலும் கூட ஓநாய்கள் அதை அந்நியமாகவும் துரோகியாகவுமே பார்க்கும். அப்படியானால் அதனால் எப்படி வாழ முடியும்? சரி, நாம் இப்போது என்ன செய்வது? யாங்கி வெறித்த பார்வையோடு கேட்டான். நாம் இப்போது செய்ய வேண்டியது எல்லாம் பல் அறுவை சிகிச்சை. அதன் பல் முனைகளை நாம் வெட்டிவிட வேண்டும். ஓநாயின் மிக அபாயகரமான ஆயுதம் அதுதான். அதன் பிறகும் அதனால் கடிக்க முடியும். ஆனால் அதனால் இரத்தத்தை எடுக்க முடியாது. அப்போது மருந்துக்கு அவசியம் இருக்காது. நாம் இறைச்சியை சின்ன சின்ன துண்டுகளாக மாற்றி அவற்றுக்கு கொடுக்கலாம். யாங் தலையசைத்தான். அதை செய்யலாம் தான். ஆனால் அதுவும் மரண தண்டனைதான். கோரைப்பற்கள் இல்லாமல் ஒரு ஓநாயால் இங்கு உயிர் வாழ முடியாது. இதைத் தவிர வேறு எதையும் என்னால் யோசிக்க முடியவில்லை. எப்படி இருந்தாலும் என்னை கடித்துவிட்டது என்பதால் நாம் அதனை கைவிட முடியாது. ஒருவேளை அதன் முனைகள் மறுபடியும் வளரக்கூடும். ஆனால் இப்போதைக்கு அவைதான் நமக்கு ஆபத்தாக இருக்கின்றன. அடுத்த நாள் காலையில் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிச் செல்வதற்கு முன்பாக ஜென்னும் யாங்கும் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டார்கள். முதலில் அது மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக நிறைய உணவு கொடுத்தார்கள். பிறகு அதன் தலையை யாங்கி பின்பக்கமாக பிடித்துக்கொண்டு அவனுடைய பெருவிரல்களால் அதன் வாயை வலித்து திறந்தான். சூரிய ஒளியில் ஓநாய்க்குட்டியின் வாயை அவர்கள் நெருக்கமாக பார்த்தார்கள். முனைகளை மட்டும் வெட்டி எடுப்பதால் அதன் வேர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்பது தெரிந்தது. கத்தரியை முகர்ந்து பார்க்கவும் அதனோடு கொஞ்சம் விளையாடவும் ஓநாய்க்குட்டிக்கு இடம் கொடுத்தான் ஜென். பிறகு யாங் அதன் வாயை வலிய திறத்தான். ஜென் விரைவாகவும் கவனமாகவும் கோரைப்பற்களின் முனைகளை கத்தரித்தான். ஒவ்வொரு பல்லிலும் கால் பங்கை அவன் வெட்டியிருந்தான். ஒரு நிமிடத்திற்கு உள்ளாக யாருக்கும் எவ்வித காயமும் இல்லாமல் அந்த வேலை முடிந்தது. உடைந்த பகுதிகளை ஓநாய்க்குட்டி நக்கி பார்த்தது. அது எதை இழந்திருக்கிறது என்பது அதற்கு தெரியவில்லை போல் தோன்றியது. அதை மெதுவாக கீழே விட்டார்கள். அவர்கள் இப்போது நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். ஓநாய்க்குட்டி யாரையாவது கடுத்து விடுமோ என்று இனி பயப்பட தேவையில்லை. ஆனால் அவர்கள் செய்த செயலுக்காக பல நாட்களுக்கு வருத்தப்பட்டார்கள். ஒரு ஓநாயின் கோரைப்பற்களை கத்தரிப்பது என்பது ஒரு மனிதனை காயடிப்பதை விடவும் குரூரமானது என்று யாங்கி அபிப்பிராயப்பட்டான். ஜென் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். ஒரு ஓநாய்க்குட்டியை வளர்ப்பதன் உண்மையான நோக்கத்தில் இருந்து நாம் வெகு தூரம் விலகி போய்விட்டோமோ? லிட்டில் பெங்கிற்கு இரவலாக புத்தகங்கள் கொடுத்தது பற்றியும் அவர்கள் மோசமாக உணர்ந்தார்கள். குழுமத்தில் உள்ள ஏறத்தாழ 100 மாணவர்களில் அவர்கள் மட்டும்தான் நில பிரபுத்துவவாதிகள், முதலாளித்துவவாதிகள், திரிபுவாதிகள் என கண்டனம் தெரிவிக்கப்பட்ட எழுத்தாளர்களின் செவ்வியல் புத்தகங்கள் அடங்கிய கட்டுக்களை கொண்டு வந்தார்கள். கொந்தளிப்பான முதல் 2 வருடங்களுக்கு பிறகு அலுப்பும் சலிப்பும் சோர்வும் ஏற்பட்ட மனநிலையில் மாணவர்கள் தடை செய்யப்பட்ட புத்தகங்களை ரகசியமாக வெறியோடு படிக்கத் தொடங்கினார்கள். ஒரு புத்தகத்தை இரவல் கொடுத்தால் அது திரும்பி வருவது பெரும்பாலும் சந்தேகமே. ஆனால் ஜென்னுக்கு வேறு வழியில்லை. என்ன நடந்தது என்று தெரிய வந்தால் நிச்சயம் பாபோ சுங்காய் ஓநாய்க்குட்டியை கொன்று விடுவார். செவ்வியல் புத்தகங்கள் அவற்றின் பணியை செய்து முடித்தன. ஜென்னை அவனுடைய ஓநாய்க்குட்டி கடித்த விடயத்தை நீண்ட காலத்துக்கு குழுமத்தைச் சேர்ந்த எவரும் அறிந்திருக்கவில்லை. ஓநாய் குலச்சின்னம் ஜியாங்ரோங். தமிழில் சி. மோகன். அத்தியாயம் 27 நிறைவுற்றது.